நேத்து மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல கதை சொல்லி கொடுங்க ஆண்டி. ஆமாமா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்க கதை ரொம்ப பிடிச்சிருக்காமா. இன்னைக்கு ஒரு நல்ல கதை சொல்லுங்கம்மா. சரி தம்மா, உங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு குட்டி குரங்கோட கதை சொல்றேன். ஆனா அது குரங்குன்னு சொல்லக்கூடாது. அது பேரு ராஜா. அந்த ராஜா ஒரு கிராமத்துல இருந்தானமா. ராஜாக்கு ஒரு நாள் நண்பர்களோட விளையாண்டுட்டு இருந்தானமா. விளையாடும் போது அங்க ஒரு தோட்டத்தை பார்த்தானமா. அந்த தோட்டத்துல விதவிதமான பழங்கள் எல்லாம் இருந்ததமா. அப்புறம் ராஜாக்கு அதை பார்த்த உடனே சாப்பிடணும் போல தோணுச்சாமா. அப்ப ராஜா என்ன பண்ணாமா, அது நண்பர்களை எல்லாம் கூட்டிட்டு அந்த தோட்டத்துக்கு போனானமா. அங்க போய் தோட்டத்துக்குள்ள போகும்போது நண்பர்கள் எல்லாம் பயந்துட்டாங்களாமா. தோட்டக்கார் வந்து அடிச்சிருவாங்க, நம்ம போக வேண்டாம் ராஜான்னு சொன்னாங்களாமா. ஆனா ராஜா அவங்க யார் பேச்சையும் கேட்காம மேலே ஏறி பழங்களை எல்லாம் பறிச்சு சாப்பிட்டானாமா. அப்புறம் தோட்டக்கார் வரதை பார்த்துட்டு நண்பர்கள் எல்லாம் ஓடிட்டாங்களாமா. ராஜாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல ஒரே நடுக்கமாயிருச்சாமா. ராஜா அந்த மரத்துக்கிளையில ஒளிஞ்சுக்கிட்டாராமா. ஆனா அதை பார்த்துட்டாராமா அந்த தோட்டக்காரர். உடனே தோட்டக்காருக்கு கோவம் வந்து ஒரு குச்சியை எடுத்துட்டு ராஜா அடிக்கிறதுக்கு வேகமா வந்து, ஏ குரங்கு, முதல்ல கீழே இறங்கி எல்லா பழங்களையும் பறிச்சு போட்டுக்கிறே, நாங்க அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்கோம். கோவத்துல ராஜாவை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாராமா. அப்ப ராஜா பயந்துட்டே பதில் சொல்லிச்சாமா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, நான் பசியில தான் அப்படி செஞ்சேன்னு சொன்னானாமா ராஜா. அதை பார்த்து தோட்டக்காரர் ராஜாவை பார்த்தா ரொம்ப ஈவு இறக்கப்பட்டு, சரி நீ பசிக்காக தானே செஞ்ச, எங்களுக்காக பசிக்குதுன்னு சொன்னா எல்லாமே கிடைக்கும், ஆனா நீ என்ன பண்ணுவ, கிடைக்கிறது மட்டும் தானே சாப்பிட முடியும்னு அவனே மனசை தேத்திட்டு அந்த பழங்களை எல்லாம் பறிச்சு ராஜாவுக்கு கொடுத்தானாமா. அதை பார்த்து ராஜா, நம்ம செஞ்சது தப்புடா, என்னதான் இருந்தாலும் இனிமேல் அனுமதி இல்லாம யாரோட தோட்டத்துக்கும் போக கூடாது, பழங்களை எல்லாம் திருடி சாப்பிட கூடாதுன்னு உணர்ந்துட்டு அந்த தோட்டக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்டாராமா. இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? சரி, அதையும் நானே சொல்றேன். பெரியவங்களை எப்பயும் மதிச்சுதான் நடக்கணும். பெரியவங்க கிட்ட ரொம்ப தப்பாவும் ரொம்ப ஆணவமாவும் அதிகாரமாவும் குழந்தைய பேசக்கூடாது, சரியாமா? அதே மாதிரி நம்ம என்ன தப்பு பண்ணிருந்தாலும் சரி, ஒருத்தவங்க கிட்ட இறங்கி போய் மன்னிப்பு கேட்கறது தப்பு இல்ல. ஏன்னா நம்ம பண்ணது தப்புன்னு நம்மளுக்கே தோணும். அந்த தப்புக்கோசரம் நம்ம போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல தப்பே இல்ல. அது குழந்தைகளா இருக்கிற நீங்க இந்த வயசுல இருந்தே கத்துக்கிட்டு வந்தா பெரிய வயசாகும்போது உங்களுக்கு வாழ்க்கை எல்லா பாடத்தையும் கத்து தரும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அனுமதி இல்லாம யாரோட பொருளையும் தொடக்கூடாது. அதை தொட்டா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொருளை உருவாக்கிருப்பாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம போய் இஷ்டத்துக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுற மாதிரி நடந்துக்க கூடாது. அதனால யார்கிட்ட என்ன வாங்கினாலும் அவங்களோட பொருள் அவங்க அனுமதியோட மட்டும்தான் வாங்கணும். அது குழந்தைகளா நீங்க இப்ப இருந்தே கத்துக்கணும். அம்மா, அந்த குரங்கோட கதை ரொம்ப நல்லா இருந்தது. குரங்கு பண்ண தப்ப எப்பவுமே நாங்களும் பண்ண மாட்டோம். அதே மாதிரி அந்த குரங்கு பண்ண தப்புக்கு அது மன்னிப்பு கேட்கலாமா. நாங்களும் என்ன தப்பு பண்ணாலும் சரி, யார்ட்டையா இருந்தாலும் மன்னிப்பு கேட்போம். முடிஞ்ச வரைக்கும் நாங்க தப்பே பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். அப்படித்தான் இருக்கணும் சொல்லுங்களா. சரி, நாளைக்கு ஒரு கதை பார்ப்போம்.